ஓகே. ஆகஸ்ட் 9, 10 சரியா? எல்லாரும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி வழியா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இப்போதைக்கு இந்தியால இந்த நியூக்ளியர் எனர்ஜி வழியா வந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா 8.8 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் சரியா? இந்த 8.8 ஜிகாவாட்டை 2047க்குள்ள வந்து 100 ஜிகாவாட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கு. இது எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வந்து இதை வந்து 8.8ல இருந்து 100 வந்து மாத்துறதுக்கு என்னென்ன தேவை? லைக் வந்து இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இல்லைன்னா வந்து நியூக்ளியர் சேஃப்டி சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸோ ப்ரொஃபஷனல்ஸோ நமக்கு வந்து தேவைப்படும் சரியா? அதுக்காக வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுக்யான் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேர். ஓகேடா, ப்ரோக்ராம்லாம் சொல்லிட்டேன். இந்த ப்ரோக்ராம்ல என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, லைக் வந்து இந்த இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படிலாம் வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து ஹேண்டில் வந்து பண்றது, எப்படிலாம் வந்து அது சேஃப்டியா வந்து ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து அனுகியான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். எதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்து நியூக்ளியர் இன்ஜினியர்ஸ் நியூக்ளியர் ப்ரொஃபஷனல் எல்லாம் கிரியேட் பண்ணோம்னா நம்மளோட டார்கெட் ஆன 100 ஜிகாவாட்டை வந்து அடையிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பேரை பார்த்துக்கங்க, அனுக்கியான் அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராமோட பேரு. ஓகேவா? ஓகேடா, கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். யார் யார் சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 2 பேர். ஒரு யூனிவர்சிட்டி ஒண்ணு, ஒரு கம்பெனி ஒண்ணு. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் பார்த்துக்கங்க, ஐஐடி ஹைதராபாத் அப்படின்றது தான் அதோட பேரு. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரிம்சான் கிரிம்சன் எனர்ஜி எக்ஸ்பர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும் சரியா? அந்த ஒரு யூனிவர்சிட்டியும் அந்த ஒரு கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து அனுக்கியான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். விளங்குச்சா எதுக்காக ஏன்னு? ஓகே, இந்த மாதிரி வந்து இந்தியால ஒரு நியூக்ளியர் எனர்ஜிக்காக சரியா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி செக்டருக்காக இந்தியால நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா, ப்ரோக்ராம்லாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். எத்தனை மாசம் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும், எத்தனை மாசம் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 3 மாசம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க சரியா? இந்த 3 மாசமும் அவங்க வந்து அந்த ட்ரைனிங் நடக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தங்கி ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு வந்து வர மாதிரிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்க தங்கி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எத்தனை மாசம்னு பார்த்துக்கோங்க, 3 மாசம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த வந்து எங்க வச்சு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐஐடி ஹைதராபாத் கேம்பஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு செரிமானி நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த விஷயம் என்னங்க? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐசிசின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், ஐசிசின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவாங்க சரியா? ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு குளோபல் கோர்ட் தான். அதாவது இதுவும் ஒரு கோர்ட் தான். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெதர்லாந்துல வந்து இருக்கும் சரியா? உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை நான் வச்சுக்கோங்களேன். இந்த ஐசிசில எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்கன்னா 123 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 123 மெம்பர் கண்ட்ரிஸ்ல இருக்க லைக் வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ட்ரில வந்து லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லீடர்ஸ் இல்லைன்னா வந்து முக்கியமான அதிகாரி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு கோர்ட்டு தான் வந்து இந்த ஐசிசி அப்படின்ற ஒரு கோர்ட்டு. அப்படி என்னடா தப்பு எல்லாம் கேட்டீங்கன்னா, இந்த இனப்படுகொலை, வார் சம்மந்தப்பட்ட கிரைம்ஸ், ஹியூமானிட்டி சம்மந்தப்பட்ட கிரைம்ஸ், ஏதாச்சும் இந்த 123 கண்ட்ரீஸ்ல இருக்க 123 தானே, அந்த 123 கண்ட்ரீஸ்ல இருக்க லைக் வந்து அதோட முக்கியமான அதிகாரிகள் அவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான ஒரு கோர்ட்டு தான் வந்து இந்த ஐசிசி அப்படின்ற ஒரு கோர்ட். இந்த ஐசிசி கோர்ட்டை வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க, எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 1998ல. திருப்பி சொல்றேன், 1998ல வந்து ஒரு ட்ரீட்டி நடந்திருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி வந்து நடந்திருக்கும். ரோம் ஸ்டாட்யூ அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இதை வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஐசிசி வந்து எப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2002ல இந்த கோர்ட்டை வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த 123 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா
அது எத்தனை கண்ட்ரிஸ்ன்னு பாத்துருவாங்க. முன்னாடி 123 இருந்துச்சு, இப்போ எவ்வளவுன்னு தெரியல. சரியா? 123 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருந்துச்சு. அதுல ஒரு கண்ட்ரி தான் வந்து வெனிசுவாலா அப்படின்ற ஒரு கண்ட்ரி. சரியா? அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து இதுல இருந்து வெளியே வரோம்ப்பா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? 125. ஆக்சுவலா 100 சம்திங் இருந்திருக்கும். ஆனா வந்து டிசம்பர் மாசம் வந்து 2 பேரும் ஒரு பேர் வந்து வெளியே வந்திருப்பாங்க. இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேக்குறேன். ரஷ்யா வந்து வெளியே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க, டிசம்பர் மாசம் வந்து ஒருத்தவங்க வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்த பிறகு வந்து எவ்வளவு வந்து இருக்குன்னு பாருங்க. யார் வந்து வெளியே வந்திருப்பா? ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து புட்டின் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிரும். அதனால வந்து ஒரு கண்ட்ரி வந்து வெளியே வந்திருப்பாங்க. அது யார் வெளியே வந்திருப்பாங்கன்னு பாருங்க. படிச்சிருப்போம் டிசம்பர் மாசம். சவுதியா படிச்சோம் இல்லையே? அப்படியா? பார்க்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அதை மட்டும் பாருங்களேன், எத்தனை கண்ட்ரிஸ் இப்ப இருக்கு, யார் டிசம்பர்ல வெளியே வந்தா. தெரியலையா யார் வெளியே வந்தாங்க? ஓகே, 125ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதுல இருந்து இப்ப வந்து யார் வந்து வெளியே வந்து வராங்கன்னா, வெனிசுவாலா வந்து வெளியே வந்து வராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேடா? வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் அவனுக்கு ஆச்சு, எதனாலதான் வெளியே வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஐசிசி இருப்பான் பாத்தீங்களா, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு. அவன் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 2020 நல்லா வச்சுக்கோங்க. 2020 இந்த வெனிசுவாலா கண்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, இந்த வெனிசுவாலா கண்ட்ரில முக்கியமான கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க மேல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஹியூமானிட்டிக்கு எதிராக வந்து நிறைய தப்பு வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2020 வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து வெனிசுவாலா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஐசிசி வந்து ஒரு பயாஸ்டா வந்து செயல்படுது, முக்கியமா வந்து ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்காவே அதிகமா வந்து போக்கஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஃபெலிக்ஸ் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து நாங்க வந்து இதுல இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப வந்து வெளியே வந்திருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அப்ப அவங்க எல்லாம் கேக்குது தானே நான் சொல்றது, எதனால வெளியே வந்திருக்காங்க, ஏன் வெளியே வந்திருக்காங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா? பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா? நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்றீங்களோ அவ்வளவு நாளுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து இருக்கும். எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி வந்து நீங்க வந்தாதான் கிளாஸ் இருக்கும். சரியா? திடீர்னு வந்து ஒரு நாளைக்கோ ஒரு நாளை கழிச்சோ ஒரு கிளாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு வாரத்துக்கு கிளாஸ் நடக்கலைன்னா எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? கண்டிப்பா வருவேன், திருப்பி கிளாஸுக்கு வந்து வருவேன். ஒருவேளை கிளாஸ் நடக்கலைன்னா ஓகே, அதை பாத்துக்கோங்க. ரெக்கார்டிங் வேற இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலயே வந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று இருக்கும். ஆர்டிகல் 127 வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி நல்லா வச்சுக்கோங்க, ஐசிசில இருந்து வெளியே போகணும் வந்து உன்னால வந்து சும்மா வெளியே போயிட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து யூஎன் எடுப்பான் பாத்தீங்களா, ஐநா சபா, அவன்கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து நாங்க வந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லி இப்போ சொல்லிட்டேன்னா அடுத்த ஒரு வருஷம் லைக் வந்து அந்த அந்த லீவிங் பீரியட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒரு வருஷம் நீ வந்து சொல்லி அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து உன்னால வந்து லீவ் வந்து பண்ண முடியும். இது என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
இப்போ வந்து ஐசிசி வந்து இந்த ஒரு வருஷத்துல லைக் வந்து இப்போ வந்து 2026 வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா, அவங்க எப்போ வெளியே போவாங்கன்னா 2027 அபிஷியலா வந்து வெளியே போயிருவாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஐசிசி வந்து இந்த 2026 ஏதாச்சும் வந்து ஒரு கேஸ் வந்து எடுத்துருச்சுன்னு நினைச்சுக்காங்க. இப்போ வெனிசுவேலா மேல வந்து எடுத்திருக்கு சரியா. அது வந்து இன்னும் வந்து அது வந்து அபிஷியலா வந்து லீவ் ஆகல சரியா. லீவ் ஆகுறதுல இந்த பீரியட்ல இந்த கேஸை எடுத்தாலும் அந்த கேஸ் வந்து கண்டினியூ தான் ஆகும். என்னதான் லீவ் ஆனாலும் கேஸ் வந்து கண்டினியூ தான் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டிகல் சொல்லுது. அந்த ஆர்டிகலோட பேர் பார்த்துக்கோங்க 127 அப்படின்றது அதோட பேர். ஓகேவா, புரிஞ்சிச்சா? அடுத்து போலாம் தானே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்கிங் கவரேஜ்னு சொல்லுவாங்க சரியா. அது என்னடா பேங்கிங் கவரேஜ்னா, வந்து ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில கிட்டத்தட்ட வந்து எத்தனை வில்லேஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6,06,00,000 இங்க இருக்கு. 6,01,328 வில்லேஜஸ் வந்து இருக்கு. திருப்பி சொல்றேன், இந்தியால எத்தனை வில்லேஜஸ் வந்து இருக்குன்னா 6,01,328 வில்லேஜஸ் வந்து இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பேங்கிங் கவரேஜ்னா என்னன்னு பாத்துக்கோங்க. அது என்னடா பேங்கிங் கவரேஜ்னா, நைஜீரியாவா? ஒரு ஆள் என்ன பண்றீங்க, அந்த குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குரூப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அதுல டிசம்பர் மாசம் பிடிஎஃப் இருக்கும் சரியா. கரெக்டா வந்து டிசம்பர் 3ஆம் தேதி அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா, சஞ்சய் சாத்தி ஆப்பை பத்தி பேசியிருப்பாங்க சரியா. அதுல வந்து 4வது நியூஸ்ல வந்து ஐசிசி அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கும் சரியா. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கும். அதுல வந்து ஒருத்தவங்க வந்து வெளியே வந்திருப்பாங்க. அது யாருன்னு மட்டும் பாத்துருவாங்க சரியா. புரிஞ்சுச்சா? மேகத்தின் மேல் ஈர்ப்பு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதுல வந்து டிசம்பர் மாசம் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதுல கரெக்டா வந்து டிசம்பர் 3ஆம் தேதி 3ஆம் தேதியில 4வது நியூஸோ 5வது நியூஸோ சரியா. 3வது நியூஸ் நினைக்கிறேன். 3 4 இந்த 2 நியூஸ்ல ஏதோ ஒரு நியூஸ் வந்து ஐசிசியை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்ன எந்த கண்ட்ரின்னு மட்டும் பாத்துட்டு வாங்க. நான் வந்து இதை வந்து கண்டினியூ பண்றேன் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூஸ் வாங்க. என்ன பேங்கிங் கவரேஜ்னா என்னன்னு தெரியணும் சரியா. அது என்னடா பேங்கிங் கவரேஜ்னா, இப்போ வந்து ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்காங்க. லைக் வந்து அந்த வில்லேஜை சுத்தி நல்லா வச்சுக்கோங்க. ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜை சுத்தி ஏதாச்சும் ஒண்ணு, ஒரு பேங்கிங், ஒரு பேங்கோ, இல்லைன்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல், அது ஏதோ ஒரு பேர் என்ன, இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கோ, இல்லைன்னா வந்து ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டோ, ஏதோ ஒரு விஷயம். ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜ்ல இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு பேங்க் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு பேங்கிங் பிசினஸ் கரஸ்பாண்டட் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம். ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், அந்த வில்லேஜை தான் வந்து பேங்கிங் கவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வில்லேஜ் வந்து பேங்கால சுத்தி இருக்கு அப்படின்றது அர்த்தம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? பேங்கிங் கவரேஜ்னா, ஒரு வில்லேஜ் இருக்குன்னா லைக் வந்து நீ வந்து ஒரு பேங்கிங் சேவையை எடுக்க போறேன்னு வச்சுக்காங்களேன், அது வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள வந்து எடுத்தீங்கன்னா அந்த வில்லேஜ் வந்து பேங்கிங் கவரேஜ் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, புரிஞ்சுச்சா? இதைதான் மேம் சொன்னேன். மொத்தம் வந்து 125 இருக்கும் சரியா. அதுல இருந்து 3 பேர் வெளியே வந்திருப்பான். இப்ப எத்தனை இருக்கு? 125 தான் இருக்கா. பாத்துக்கோங்க, டிசம்பர் மாசம் வந்து ஒரு 3 கண்ட்ரிஸ் வெளியே வந்திருப்பாங்க சரியா. அது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பர்கினா, அவங்க தான். பர்கினா, மாலி, சகேல் அப்படின்னு ஒரு 3 பேர் வந்து வெளியே வந்திருப்பாங்க சரியா. அதையும் வச்சுக்கோங்க, இதையும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, இதைதான் சொன்னேன். இப்போதைக்கு வந்து 125 கண்ட்ரிஸ் இருக்குன்னு வந்து கூகுள்ல போட்டிருக்கு. அதையும் வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம்ல. இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், பேங்கிங் கவரேஜ்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா. அதாவது ஒரு பேங்கை சுத்தி லைக் வந்து, அதாவது ஒரு வில்லேஜை சுத்தி ஒரு பேங்கோட பிரான்ச்சோ, ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டோ, இல்லைன்னா வந்து ஒரு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கோ ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லேஜ் வந்து பேங்கிங் கவரேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப என்னதான் சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி
ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்னா என்ன சொல்லிட்டேன். பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்னா தெரியுங்களா? இவன் வந்து ஒரு ஏஜென்ட் தான். ஒரு பேங்கோட ஒரு ஏஜென்ட் தான். அவனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை பார்த்துக்கோங்களேன். இப்போ எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து இருக்காங்க. அந்த வில்லேஜ்ல வந்து மளிகை கடை வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பிசினஸ் கரஸ்பாண்டரா செயல்படணுமா? அவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எங்க வில்லேஜஸ்ல எந்த வித பேங்க்கும் இல்ல. ஆனா வந்து ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயத்த லைக் வந்து எனக்கு வித்ட்ரா பண்ணாலோ, டெபாசிட் பண்ணாலோ, ஒரு பேங்க்ல என்னென்ன பண்ணுவேன், அதுல மோஸ்ட் ஆஃப் த விஷயத்த இந்த பிசினஸ் கரஸ்பாண்டர்ட்ல வந்து பண்ணலாம். உதாரணத்துக்கு என் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 2000 எடுக்கிறேன். பட் வந்து எங்க கிராமத்தை சுத்தி வந்து எந்த வித பேங்கோ, எந்த வித ஏடிஎம்மோ இல்லைன்னா ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மளிகை கடைக்காரர் தான் வந்து பிசினஸ் கரஸ்பாண்டரா வந்து செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்கோட பிசினஸ் கரஸ்பாண்டரா எங்க வில்லேஜஸ்க்கு அந்த மளிகை கடைக்காரர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் வந்து போட்டிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 2000 வந்து வித்ட்ரா பண்ணணும்னா டைரக்டா வந்து அந்த மளிகை கடைக்கார்ட்ட போயிட்டு என்னோட அக்கௌண்ட் நம்பரு அந்த மாதிரி எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2000 வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லினா நான் வந்து என்னால வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? வேற என்ன சொல்ல வந்தேன், வித்ட்ரா வந்து பண்ணிக்கிற முடியும். ஓகேடா, இந்த பிசினஸ் கரஸ்பாண்டருக்கு யாரா காசு தருவாங்கிறேன் வந்து பேங்கிங் எல்லாம் வந்து மேற்கொள்றதுக்காக அந்த எஸ்பிஐ பேங்க் வந்து அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து தான் வந்து அவன் வந்து 2000 வந்து கொடுப்பாங்க. சரியா? இதையும் இல்லாம வந்து நீ வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், உன்னோட பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு பேங்க்ல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த பிசினஸ் கரஸ்பாண்டர் கூட வந்து நீ வந்து பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பார்த்தது. சரியா? பேங்கிங் கவரேஜ்னா என்ன சொன்னேன், ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜை சுத்தி ஒரு பேங்கோ, ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டரோ, ஒரு ஒரு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இது 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த பேங்க் அந்த வில்லேஜை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வில்லேஜஸ் வந்து பேங்கிங் கவரேஜ் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இந்தியால கிட்டத்தட்ட வந்து 6,01,328 வில்லேஜஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த 6,01,328 வில்லேஜஸ்ல எத்தனை வில்லேஜ் வந்து பேங்கிங் கவரேஜால வந்து ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6,08,868 வில்லேஜஸ். அதாவது மொத்தம் இருக்க இந்தியா வில்லேஜஸ்ல வெறும் 460 வில்லேஜ் மட்டும்தான் வந்து பேங்கிங் கவரேஜ் வந்து இல்ல. மிச்சம் இருக்க 99.92% வில்லேஜ் பேங்கிங் கவரேஜ் வந்து இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கலங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஆப் இருக்குன்னு சரியா? அந்த ஆப்போட பேர் பாத்துக்கோங்க, ஜன்தன் தர்ஷக் அப்படின்றது அந்த ஆப்போட பேர். சரியா? இந்த ஆப் வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வில்லேஜ் வந்து இந்த மாதிரி வந்து வித்தின் 5 கிலோமீட்டருக்குள்ள வந்து அந்த வில்லேஜ் சுத்தி ஏதாச்சும் வந்து ஒரு பேங்கோட பிரான்ச்சோ, ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டரோ, இல்லைன்னா வந்து ஒரு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கோ ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக ஒரு ஆப் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க, ஜன்தன் தர்ஷக் அப்படின்றது அந்த ஆப்போட பேர். சரியா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழ வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்தியால 58.77 அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3,12,414 கோடி வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து கடைசியா வந்து ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்பா கமர்ஷியல் பேங்க், ஸ்மால் பினான்ஸ் பேங்க், என்பா பேமெண்ட் பேங்க், என்பா லோக்கல் ஏரியா பேங்க், ஏதோ ஒரு பேங்க் நீ வந்து இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 பிரான்ச் வந்து ஓபன் பண்றேன்னா அதுல 25 பிரான்ச் ஆச்சும் இந்த ரூரல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? பேங்கே இல்லாத ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஏரியால வந்து ஓபன் பண்ணுப்பா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி வந்து ரொம்ப இழுத்து இழுத்து சொன்னேன். ஓகேவா? சிம்பிளான விஷயம். பேங்கிங் கவரேஜ்னா என்ன? இப்போ இந்தியால எத்தனை கிராமத்துக்கு வந்து இந்த பேங்கிங் கவரேஜ் வந்து இருக்கு? ஓகேவா? கடைசியா வந்து இந்த ஜிடி, இந்த ஜன்தன் தர்ஷக் ஆப்பா அது எங்க இருக்கு? ஜேடிடின்னு சொல்லுவாங்க. ஜன்தன் தர்ஷக் ஆப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எதுக்குன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனால எத்தனை அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, கடைசியா வந்து ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீ பிரான்ச் ஓபன் பண்றதுலாம் ஓகே, அதை வந்து நீ வந்து இந்த பேங்கே இல்லாத ஏரியால வந்து ஓபன் பண்ணுப்பா. மொத்தம் 100 பேங்க் வந்து ஓபன் பண்ணினா அதுல 100 பிரான்ச் வந்து ஓபன் பண்ணினா அதுல 25 பிரான்ச் ஆச்சும் வந்து அங்க வந்து ஓபன் பண்ணுப்பா அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் வந்து இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரியா? இந்த ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. மொத்தம் வந்து நான் 4 விஷயத்தை பத்தி தான் பேசுவேன். திருப்பி சொல்றேன். மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம் தான். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெபாசிட் ரேட்னா என்னன்னு தெரியணும். சரியா?
அது என்னடா டெபாசிட் ரேட் கேட்டீங்கன்னா வந்து, இப்போ உதாரணத்துக்கு நான் பேங்க்ல போய் வந்து டெபாசிட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லட்ச ரூபா பண்றேன்னா, எனக்கு வந்து அந்த பேங்க் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்து நான் வந்து எஃப்டில வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து போடுவாங்க. லைக் வந்து ஒரு 7%, ஒரு 6%, இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவாங்க. இந்த போடுறாங்க பாத்தீங்களா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அததான் வந்து டெபாசிட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்து டெபாசிட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? இப்ப ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க பாத்துக்கோங்க. ஏன்பா நீ பேங்க் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் போடுற ஓகே. ஆனா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மக்களுக்கு நல்லா வச்சுக்கோங்க. நீ வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணா வந்து போட்டுக்க. ஒரு எஃப்டி வந்து ஓப்பன் பண்றேன்னா அதுல 7% போட்டுக்க, 6% போட்டுக்க. அது வந்து உன்னோட இஷ்டம் தான். சரியா? ஆனா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கிளியரா வந்து நீ வந்து வெளிப்படுத்தணும். லைக் வந்து உனக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும்ல, எஸ்பிஐனா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும்ல. அந்த வெப்சைட்ல வந்து நீ வந்து தெளிவா வந்து போட்டிருப்பா. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தெளிவா வந்து நீ வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து போடணும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ கொடுக்குற டெபாசிட் ரேட்டோட நீ எவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி வந்து உன்னோட வெப்சைட்ல வந்து அப்டேட் வந்து பண்ணணும். சரியா? இது கண்டிப்பா பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, பல்க் டெபாசிட்னு சொல்லுவாங்க. பல்க் டெபாசிட்னா இந்த லார்ஜ் டெபாசிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? லைக் வந்து இப்போ போய் வந்து நான் வந்து ஒரு டெபாசிட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேங்க்ல இல்ல, மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல பல்க் டெபாசிட் அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 3 லட்ச ரூபா. சரியா? அதாவது 3 கோடி ரூபா. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து 3 கோடி டெபாசிட் வந்து பண்றேன்னா என்னோட டெபாசிட்டை வந்து பல்க் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பல்க் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் எப்ப இருந்து எஃபெக்ட் வந்து வரப்போகுதுன்னா October 1, 2026 இருந்து. என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிஐ, ஏன்பா இப்போ பேங்கை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்களோட பேங்க்ல பல்க் டெபாசிட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு October 1, 2026 இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உன்னோட வெப்சைட் இருக்கும் பாத்தீங்களா? நீ கண்டிப்பா வந்து நீங்க வந்து எஃப்டி வந்து போட்டேன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க வந்து எவ்வளவு போடுற அப்படின்னு சொல்லி வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன். ஆனா வந்து இந்த பல்க் டெபாசிட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்றது 10 மணிக்குள்ள வந்து பண்ணணும். மேக்சிமம் வந்து கிரேஸ் டைம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமமா 10 டைம் வந்து எடுத்துக்க. ஆனா வந்து இந்த பல்க் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அத வந்து நீ வந்து 10 மணிக்குள்ளேயோ 10:10க்குள்ளேயோ வந்து நீ வந்து அப்டேட் வந்து பண்ணிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. October 1, 2026 இருந்து. வழங்குச்சா? ரெண்டாவது விஷயம் கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டெபாசிட் ரேட்டை வந்து கண்டிப்பா வந்து அப்டேட் வந்து பண்ணணும். ஆனா வந்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பல்க் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீ அப்டேட் பண்றது 10 மணிக்குள்ள வந்து பண்ணணும். இல்லைன்னா வந்து அதிகபட்சம் 10:10க்குள்ள வந்து பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டாவது விஷயம். ஓகே. அந்த ரெண்டாவது விஷயத்திலேயே இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சரியா? என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நார்மலா வந்து நார்மல் டெபாசிட், பல்க் டெபாசிட் 2 டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து போய் வந்து பேங்க்ல வந்து ஒரு 1 லட்சம் 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்றேன்னா, 1 கோடி வேணா ஒரு 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றேன்னா, இது வந்து ஒரு நார்மல் டெபாசிட். அதே இது 3 கோடி டெபாசிட் பண்றேன்னா, அது வந்து பல்க் டெபாசிட்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ 1 கோடியை வந்து கூட்டியிருப்பாங்களே ஆர்ஆர்பிக்கு. ஆர்ஆர்பிக்கு எவ்வளவு இப்போ எவ்வளவு வந்து பல்க் டெபாசிட் அதை பாருங்க. இப்ப நான் கதையை கண்டினியூ பண்றேன். என்ன சொன்னேன்? நான் நார்மலா வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றேன். இது வந்து நார்மல் டெபாசிட். சரியா? அதே இது 3 கோடி ரூபாய் வந்து டெபாசிட் வந்து பண்றேன். இது வந்து பல்க் டெபாசிட். சரியா? இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, திருப்பி சொல்றேன். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பேங்க் இந்த மாதிரி நார்மல் டெபாசிட் பண்றவங்களுக்கும் பல்க் டெபாசிட் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து கொடு. 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றான். இவன் வந்து ஒரு 3 கோடி ரூபாய் டெபாசிட் பண்றான். நீ வந்து அவனுக்கு வந்து ஒரு 6.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்தேன்னா, இவனுக்கு கொஞ்சம் அதிகமா வந்து ஒரு 7% கொடு. இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? அந்த 1 கோடி ரூபாய் கூட்டி இருப்பாங்க. என்னாச்சு? 1 கோடியில தான் இருக்கா? 2023 கரெக்டா June 1 July 1 கூட்டியிருக்கோம். திருப்பி வந்து மாத்திட்டானா? ஆர்ஆர்பிக்கு 1 கோடி தான். ஆனா வந்து மத்தவங்களுக்கு தான் வந்து 2 கோடியில இருந்து 3 கோடியா கூட்டியிருப்பாங்க. அப்படிதானே? இதுல இருக்கும் பாத்துக்கோங்க. சரியா? ஆகஸ்ட் மாசம் கூட்டியிருப்பாங்க.
பல்க் டெபாசிட் வந்து முன்னாடி 2 கோடி தான் இருந்திருக்கும். அது வந்து 3 கோடியா வந்து கூட்டியிருப்பாங்க. ஆர்ஆர்பிக்கு இன்னும் வந்து 1 கோடி தான் இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்துருங்க 2வது கதையை நான் முடிச்சிட்டேன். சரியா? ஃபர்ஸ்ட் கதை என்னன்னா டெபாசிட் ரேட் வந்து நீ வந்து கரெக்டா வந்து வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணணும். பல்க் டெபாசிட் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 3வது கதை வந்துருங்க. 3வது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் ரேட். சரியா? என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனோட பிரான்ச் வந்து ஒரு சென்னையில இருக்கு, மணப்பாறையில இருக்கு, தேனியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றான்னா என் எஸ்பிஐ நீ வந்து அங்கங்க பிரான்ச் வந்து வச்சிருக்க, அதெல்லாம் ஓகே. என்ன சொல்றாங்கன்னா எல்லா பிரான்ச்லயும் இப்போ வந்து ஒரு எஃப்டி வந்து ஓபன் பண்றேன்னா இப்போ எஸ்பிஐல மணப்பாறை அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வைக்கிற. அதே இது சென்னைக்கு வந்து ஒரு 6.8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வைக்கிற. இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. நீ வந்து ஓபன் பண்றது ஒரே எஃப்டி தான். இந்த மாதிரி ஒரு எஃப்டிக்கு உன்னோட பிரான்ச் எல்லா பிரான்ச்சுக்கும் சேமா தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அக்டோபர் 1 2026 இருந்து இந்த சேஞ்சஸ் வந்து நான் வந்து உன்னோட எஃப்டில எந்த வித இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கூட்டவும் இல்ல குறைக்கவும் இல்ல. எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் அந்த பேங்கோட உரிமை. சரியா? நீ வந்து உன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நான் வந்து அந்த இதுல வந்து எந்த வித தலையீடு வந்து பண்ணல அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? மொத்தம் 4 விஷயம். டெபாசிட் ரேட்டை வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணணும். பல்க் டெபாசிட்னா 10 மணிக்குள்ளேயோ இல்ல 10:10க்குள்ளேயோ வந்து பண்ணணும். அதுக்கடுத்த விஷயம் பல்க் டெபாசிட்னா கொஞ்சம் அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடு. சரியா? அடுத்து வந்து எல்லா பேங்க்லயும் எல்லா பிரான்ச்லயும் எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னா அவங்க தமிழ்நாட்டுல எல்லா பிரான்ச் தமிழ்நாட்டுல இல்ல அவன் வச்சிருக்க எல்லா பிரான்ச் இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்லயும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து கொடுக்கணும். சரியா? அடுத்த 4வது விஷயம் நான் உன்னோட எஃப்டில எந்த வித கையையும் வைக்கலப்பா. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறதும் குறைக்கிறதும் அந்தந்த இண்டிவிஜுவல் பேங்கோட உரிமை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்கிச்சுதானே? ஆர்பிஐயோட புதுசா கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க் அக்டோபர் 1 2026 இருந்து எஃபெக்ட் வந்து வரும். சரியா? ஓகே. அது வந்து அதுக்கடுத்த விஷயம் மாசம் மாசம் நம்ம படிப்போம்ல இந்த வாட்டி வந்து யூபிஐ வந்து இந்த மாசத்துல எவ்வளவு வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிருக்காங்கன்னு அதே விஷயம் தான். நான் ஆல்ரெடி மாசம் மாசம் சொல்ற மாதிரி வால்யூம்னா வேற வேல்யூனா வேற. இப்போ நான் வந்து ஒரு டீ கடிக்க போறேன், டீயை வந்து குடிக்கிறேன், டீயோட மதிப்பு வந்து 20 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜிபே ஓப்பன் நான் ஜிபே ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வந்து அமௌண்ட் வந்து பண்ணுவேன். சரியா? இந்த மாதிரி வந்து டீ கடையில வந்து ஒரு வாட்டி வந்து ஸ்கேன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து மளிகை கடையில வந்து ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுவேன். அது கறி கடையில வந்து ஒரு வாட்டி ஸ்கேன் வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் வந்து மொத்தம் வந்து 3 இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணிருக்கேன். இதை தான் வந்து வால்யூம் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி மக்கள் வந்து எத்தனை வாட்டி வந்து லைக் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்களோ அதை வந்து வால்யூம் சொல்லுவாங்க. வேல்யூனா என்னன்னு கேட்டீங்கன்னா டீ கடையில 10 ரூபா வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிருக்கேன், மளிகை கடையில 50 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிருக்கேன். இதை வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? வால்யூமுக்கும் வேல்யூக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? ஓகே. இப்போ வாங்கலாம் இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த ஜூலை மாசம். சரியா? ஜூலை மாசம் தானே என்பிசிஐ வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க வந்து ஜூலை மாசம் தானே ஜூலை 2026 தான். சரியா? என்ன சொல்றாங்க வந்து இந்த ஜூலை 2026 மட்டும் எவ்வளவு வந்து வால்யூம் தவிர வால்யூம் வேற வால்யூம் வேற வேல்யூ வேற. சரியா? எவ்வளவு வந்து டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 23.66 பில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 29.88 லட்சம் கோடி. 2 விஷயம் சொல்லியிருக்கேன். வால்யூம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 23.66 பில்லியன். சரியா? இந்த மாதிரி வந்து என்பிசிஐ வரலாற்றுல ஒரு மாசத்துல இவ்வளவு பில்லியன் வந்து இது வரைக்கும் டிரான்சாக்ஷனே பண்ணதில்ல. முன்னாடி வந்து ரெக்கார்டு வந்து எவ்வளவு வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா 23.20 பில்லியன் வந்து பண்ணியிருப்பாங்க மே 2026. அந்த ரெக்கார்டை வந்து இப்ப வந்து பிரேக் பண்றாங்க. இப்ப எவ்வளவு பண்றாங்கன்னா 23.66 பில்லியன் வந்து பண்றாங்க. அதே இது வேல்யூ படி வந்து யார் வந்து ரெக்கார்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் வந்து 29.88 லட்சம் கோடின்னு சொன்னேன்னா ஆனா வந்து இதுல டாப்ல யாரு இருப்பானா மே 2026 தான் வந்து டாப்ல இருக்கும். அப்ப எவ்வளவு வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 29.90 லட்சம் கோடி வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்குப்படி வந்து ஜூலை மாசம் வந்து ஆவரேஜா எவ்வளவு வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 763 மில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்றாங்க. அதே இது வேல்யூ படி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 96.96,383 கோடி வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதிகமா வந்து எந்த யூபிஐ வந்து யூஸ் பண்றாங்கன்னா போன்பே தான் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 10.48 பில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து போன்பே வழியா வந்து நடக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து யூபி வந்து கரெக்டா வந்து எத்தனை கண்ட்ரீஸ்ல வந்து லைவா வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10 கண்ட்ரீஸ்ல இருக்கு. கடைசியா வந்து கம்போடியாவையும் கிரீஸ் தானே மாலத்தீவுன்னு போட்டிருக்கான். 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7
என்ன படிச்சோம்? கிரீஸ் தானே படிச்சோம் இல்லையா? அதுல எக்ஸ்ட்ரா எந்த கண்ட்ரி ஊடால வந்திருக்கு? பூட்டான், சிங்கப்பூர், யுஏஇ, பிரான்ஸ், மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், கத்தார். யாராவது பார்த்துட்டு வாங்க, மாலத்தீவு தப்பா போட்டிருக்கானா இல்ல நம்ம தப்பா படிச்சிட்டோமா பாருங்க. மாலத்தீவு வந்து ஃபுல்லா வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல்லா கொண்டு வந்தது 10 பேர் தான். சரியா? டே பிஃபோர் நியூஸ்ல வந்து என்ன படிச்சோம்? பாத்துக்கோங்க. சரியா? மாலத்தீவுல வந்து ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. கரண்டா வந்து 10 கண்ட்ரீஸ்ல வந்து லைவா இருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த விஷயம் வந்து அது வந்து ஃபுல்லா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதான் பர்சன் டு பர்சன் மட்டும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபேஸ் ஒன்ல அவன் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து மாலத்தீவுல ஒரு 2 பேங்க்குக்கு மட்டும் தான் கொண்டு வரேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃபுல்லா கொண்டு வந்தது 10 கண்ட்ரீஸ் தான். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் வந்து 3 ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடந்திருக்கும். ஆமா, பர்சன் டு பர்சன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. மெர்ச்சன்ட் வந்து பர்சன் டு பர்சன்ல 2 கண்டிஷன் போட்டிருப்பாங்க. நீ வந்து ஃபேமிலிக்கு வந்து அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம், கிஃப்ட் அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம், மிச்ச எந்த விஷயத்துக்கும் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம், அதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதை பாத்துக்கோங்க. அது பெருசா இருக்கா? சரியா? இப்போ வந்துருங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஆர்ஆர் நியூஸ். சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 3 ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடந்திருக்கும். அந்த டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, தைப்பை ஓப்பன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஓப்பன் நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா, தைப்பை சிட்டில வச்சு நடந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஊரை சேர்ந்த பஞ்சாபை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, தன்வி சர்மா அப்படின்றதுதான் அவங்களோட பேரு. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஓகே, இதையும் பாத்துக்கோங்க. சரியா? சரியா, தன்வி சர்மா அப்படின்றது அவங்களோட பேரு. பஞ்சாபை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, அவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா, வியட்நாமை சேர்ந்த நுயன் டுயிலின் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்கள வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அந்த நியூஸ்ல, இது வரைக்கும் திருப்பி சொல்றேன், இந்த தைப்பே ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து கடைசியா வந்து ஒரு பெண், திருப்பி சொல்றேன், ஒரு பெண். சரியா? பெண் வந்து கடைசியா வந்து எப்ப ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, 2008 தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம சைனா நேவல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு பெண் ஜெயிக்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேடா? பெண் கடைசியா வந்து 2008 ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க. பொதுவா வந்து கடைசியா வந்து இந்தியா வந்து எப்ப வந்து இதுல வந்து ஜெயிச்சிருக்கும்னு கேட்டீங்கன்னா, மிக்சடு ஓப்பன்ல வந்து ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? 2009 ஜுவாலா அப்படின்னு ஒருத்தவங்களும் திஜு அப்படின்னு ஒருத்தவங்களும் சேர்ந்து மிக்சடு டபுள்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து 2009க்கு அப்புறம் இந்த தைப்பே ஓப்பன்ல சாம்பியன்ஷிப் வந்து வாங்குறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல பிடிக்கணும்? சில பல ரெக்கார்ட்லாம் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? யார் யாருன்னா வந்து இந்த மாதிரி யங்கஸ்டா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து தைப்பே ஓப்பனை ஜெயிச்ச யங்கஸ்ட் பர்சன் வந்து இவங்க தான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. உங்களோட வயசு வந்து 17 வயசு தான். 17 வயசு 222 நாள் தான். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து ரெக்கார்டு வந்து வச்சிருப்பாங்கன்னா, டை ஜிசு யங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த ரெக்கார்டு வந்து வச்சிருப்பாங்க. அவங்க ரெக்கார்டை வந்து இவங்க வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஃபைனல் போன யங்கஸ்டும் இவங்க தான் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். உம். வேற என்ன, இந்த 2026 மட்டும் நம்மளே ரீசெண்டா வந்து படிச்சுட்டு இருக்கோம், பேட்மிண்டனோட வேர்ல்டு டூரோட ஜெயிச்சுட்டு வந்து வரவங்க. பேட்மிண்டன் வேர்ல்டு டூர் டோர்னமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து யார் யார் வந்து இந்த 2026 ஜெயிச்சிருக்காங்கன்னா, பிவி சிந்து அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜப்பான் ஓப்பனையும், தேவிகா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தாய்லாந்து மாஸ்டரையும் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த வரிசையில 3வது வந்து ஒருத்தவங்க சேர்றாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, தன்வி சர்மா அப்படின்றது அவங்களோட பேர். உம்.
ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கிள் ரேஸ். அந்த சைக்கிள் ரேஸோட பேர் பார்த்துக்கோங்க. நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டூர் டி பிரான்ஸ் ஃபெமிஸ் அப்படின்றது அந்த சைக்கிள் ரேஸோட பேர். திருப்பி சொல்றேன், டூர் டி பிரான்ஸ் ஃபெமிஸ் அப்படின்றது தான். இது வந்து பெண்கள் பங்கேற்கிற ஒரு சைக்கிள் ரேஸ். சரியா? இதுல வந்து மென்ஷன் போட்டாங்கன்னா ஆண்கள் பங்கேற்கிறது, ஃபெமிஷன் தானே போட்டிருக்காங்க. இது வந்து உமன் வெர்ஷனு. இது அப்படி ஒரு சைக்கிள் ரேஸ் வந்து இப்ப வந்து நடக்குது. சரியா? இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு மெயின் ரேஸ். சரியா? இந்த மெயின் ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து சும்மா வந்து ஒரு ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ் இல்லாம சும்மா இருப்பாங்க பாத்தீங்களா. லைக் வந்து இந்த ரேஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ் வந்து கலந்துக்கிடுவாங்க. டூர் டி பிரான்ஸ். சரியா? அந்த ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கண்ணோட்டத்துக்காக வந்து ஒரு ரேஸ் வந்து நடத்துவாங்க. சரியா? யார் யாரெல்லாம் வந்து இதுல கலந்துக்குவாங்க அந்த கண்ணோட்டம் ரேஸ்ன்னு சொன்னேன்னா, அதுல வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்கன்னா யூசியோட ஒரு டேலண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சரியா? அந்த ப்ரோக்ராம்ல சில பல வீரர்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ரேஸ்ல வந்து கலந்துக்குவாங்க. மெயின் ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணோட்டம் மாதிரி ஒரு ரேஸ் வந்து நடக்கும். அந்த ரேஸ்ல இந்தியாவை சேர்ந்த இந்த கண்ணோட்டம் ரேஸ்ன்னு சொன்னேன்னா, அந்த ரேஸ்ல இந்தியாவை சேர்ந்த மொத்தம் 8 பேரை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் வந்து கலந்துக்கிறாங்க. இந்தியா சேர்ந்த ஒருத்தவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஹர்ஷிதா ஜகார் அப்படின்னு அவங்களோட பேர். புரிஞ்சுச்சா நான் சொன்னது? மெயின் ரேஸ் வந்து வேற. சரியா? மெயின் ரேஸ் வந்து எப்ப நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 9 முடியும் நடக்க போகுது. சரியா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெயின் ரேஸ் எப்ப நடக்குது அது போடவே இல்லையாமே. சரியா? மெயின் ரேஸோட ஸ்டேஜ் 2 வந்து நடக்க போகுது, சுவிட்சர்லாந்து வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணோட்ட ரேஸ் நடக்கும். அந்த ரேஸ்ல தான் வந்து நம்ம ஹர்ஷிதா வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? இது வரைக்கும் எந்த பெண்ணும் வந்து கலந்துக்கிட்டே இல்ல. ஃபர்ஸ்ட் பெண் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரா அந்த ஹர்ஷிதான்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க வந்து 2025 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து 3 கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் தாண்டி ஏசியா ஜூனியர் லெவல் ஈவெண்ட்ஸ்லயும் ஒரு சில்வர் 2 பிரான்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? மொத்தம் வந்து இந்த கண்ணோட்ட ரேஸ் சொன்னேன்னா இது எத்தனை கிலோமீட்டருக்கு நடக்கும் கேட்டீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட். சரியா? அதோட பேர் பார்த்துக்கோங்க, பிரேசில் பேரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் அப்படின்றது அந்த அந்த ஈவெண்ட்டோட பேரு. இது வந்து எங்க நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா பிரேசில்ல தான் நடந்திருக்கும். பிரேசில்ல ஷோ பாலோ அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இது நடந்திருக்கும். இல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இதுல வந்து டாப்ல யார் முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியா தான் டாப்ல முடிச்சிருப்பாங்க. மொத்தம் எத்தனை மெடல் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா 22 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து யார் வந்து வந்திருப்பாங்க, அதாவது போஸ்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா பிரேசில். அவங்க வந்து எத்தனை மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 8 கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்தியா வந்து 9 கோல்டு வந்து வாங்கியிருக்கு அப்படின்றதுதான் விஷயம். முக்கியமா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து விரி தாக்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அருணாச்சல பிரதேச வந்தவங்க. இவங்க வந்து 2 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? ஒண்ணு வந்து மென்ஸ் டபுள் SL4 அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதாவது இந்த டிசபிள் பர்சன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நடக்கிற ஒரு பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் தான் வந்து இந்த பேரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல். இந்த டிசபிள் பர்சன் இருப்பாங்க பாத்தீங்களா, சில பேர் கால் முடியாம இருக்கும், சில பேர் கால் ஊனமா இருக்கும், சில பேர் கையும் முடியாம இருக்கும். இந்த மாதிரி வந்து டிசபிள் பர்சனை ஒவ்வொரு கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் வந்து SL4 அப்படின்னு ஒரு கேட்டகரி. சரியா? இந்த SL4 கீழ வந்து யார் வந்து வருவாங்கன்னா, பேசுறது கேட்கலையா, இந்த SL4 கீழ வந்து யார் வந்து வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்த மூட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து அதுல வந்து குறைபாடு இருக்கவங்க வந்து இந்த SL4 கீழ வந்து வருவாங்க. அந்த கேட்டகரியில வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கோல்டு ஒரு பிரான்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? கோல்டு வந்து எது இல்லைன்னா மென்ஸ் டபுள்ல வந்து கோல்டும். சரியா? பிரேசில் சேர்ந்த அலிசன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் இவங்களும் சேர்ந்து வந்து கோல்டு வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதே இது மென்ஸ் சிங்கிள்ல பிரான்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சா? ஏதாவது சொல்ல வரீங்களா? ஓகே, சூப்பர். பாத்துக்கோங்க, இந்தியா வந்து மொத்தம் வந்து 22 மெடல் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து வாங்கிருக்கும். சரியா? அதுல வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அத்லெட்ஸ் ஃப்ரம் நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மட்டும் கிட்டத்தட்ட வந்து 9 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டிசீஸ். அந்த டிசீஸோட ஆக்சுவலா வந்து ஒரு டிசீஸ். சரியா? அந்த டிசீஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அப்படின்றது அந்த டிசீஸோட பேர். சரியா? மோஸ்ட்லி வந்து இந்த பிக் இருக்கும் பாத்தீங்களா, பன்றிக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பன்றிக்கு வர ஒரு வைரஸ் டிசீஸ் தான் வந்து ASF அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
மோஸ்ட் வந்து இந்த டிசீஸ் வந்து இந்த பன்றிகளுக்கு வந்து வந்துருச்சுன்னா அது மோஸ்ட்லி வந்து பரவுற டிசீஸ். சரியா? வந்து ஒரு ஒரு 100 பன்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பன்றி, அதாவது 100 பிக்கு இருக்குன்னா, ஒரு ஃபார்மர் வந்து 100 பிக்கு வந்து வச்சிருக்காங்கன்னா, அதுல ஒரு பிக்குக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட வந்து எல்லா பிக்குக்கும் வந்து இது வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து எப்போ வந்து இந்த டிசீஸ் வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2020 வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். இந்தியால இது வரைக்கும் இந்த டிசீஸ்க்கு வந்து வேக்சினே இல்லை. சரியா? அதனால வச்சுக்கோங்க, இந்தியால இந்த டிசீஸ்க்கு வந்து இது வரைக்கும் வேக்சினே இல்லை. இப்போ வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். யாரு கண்டுபிடிக்கிறான்னு பார்த்துக்கோங்க, ஐசிஏஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை செக்யூரிட்டி அனிமல் டிசீஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? போபால சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் இந்த டிசீஸ்க்கு வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேக்சினோட பேர் பார்த்துக்கோங்க, எங்க இருக்கு அந்த வேக்சினோட பேர் பார்த்துக்கோங்க, MA104 செல் லைன் பேஸ்ட் லைஃப் அட்யூனேட்டட் ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அப்படின்றது அந்த வேக்சினோட பேர். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? டிசீஸ் என்னன்னு தெரியணும், அந்த டிசீஸ் வந்து எதுக்கு வந்து வரும்னு தெரியணும். அதுக்கு வந்து இப்போ வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எப்போ வந்திருக்கும்னா 2020 வந்து இருந்திருக்கும். இது வரைக்கும் அதுக்கு வந்து வேக்சினே இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேடா? இந்தியாவில் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஏசியால கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏசியால யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, வியட்நாம் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கும், அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இந்தியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன படிக்கணும், எதை யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஏஎஸ்எஃபோட ஒரு வைரஸ் வந்து இருக்கும், ஜீனோடைப் 2 அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த கண்டுபிடிச்சதை எங்க வச்சு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? அதாவது ஐசிஏஆரோட 98வது ஃபவுண்டேஷன் டே வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சென்டர்ல வச்சு நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்றதையும். அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிஜிஎன்பின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், பிஜிஎன்பி. நம்ம ஊர்ல வந்து இந்த துவரம் பருப்பு இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து பிஜிஎன்பின்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் வேர்டு. இதுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கு. சரியா? அந்த சயின்டிபிக் நேமையும் பாத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஓகே, நியூஸ் எடுத்துக்கோங்க. 10 நியூஸ். சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிஜியன் பீன் சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து அந்த ஜப்பான்ல வந்து பிஜியன் பீன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கு. சரியா? அதோட பேர் பாத்துக்காங்க, கேஜனஸ் கேஜன் எல் மின்ஸ்பி அப்படின்றதான் அதோட பேர். சரியா? இப்ப என்ன சொல்ல வராங்க கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த டிஎன்ஏ என்னன்னு தெரியும், குரோமோசோம்னா என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் வந்து ரைசோசோம்னா என்னன்னு தெரியும். சரியா? இப்ப என்ன பேச போறேன்னா குரோமோசோமை பத்தி தான். சரியா? லைக் வந்து இந்த குரோமோசோம்ல 2 சீக்வன்ஸ் இருக்கும். சரியா? நார்மல் சீக்வன்ஸ் வேற, T2T அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், T2D அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அது என்னதான் நார்மல் சீக்வன்ஸ்க்கும் இந்த T2D சீக்வன்ஸ்க்கும் குரோமோசோம் தெரியும்ல, ஒரு மாதிரி இப்படி அப்படி இப்படி இப்படி போட்டு வந்து வரும் பாத்தீங்களா, டிஎன்ஏ பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து குரோமோசோம் இருக்கும். சரியா? லைக் என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரோமோசோம்ல ஸ்டார்டிங் இருக்கும், எண்டு வந்து இருக்கும், நடுவுல எல்லாம் இருக்காது. சரியா? அந்த சீக்வன்ஸ் வந்து நடுவுல வந்து இருக்காது. இந்த T2D சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து அந்த குரோமோசோம் எண்ட் ஆகிற முடியும் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து இருக்கும். அதுதான் வந்து T2D சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? நார்மலா என்னன்னா, இந்த சீக்வன்ஸ் குரோமோசோம் ஆரம்பிக்கும், டக்குன்னு வந்து அது நடுவுல வந்து அந்த சீக்வன்ஸே இருக்காது. சரியா? கடைசியா வந்து முடிகிற இடத்துல வந்து இருக்கும். இது வந்து நார்மல் சீக்வன்ஸ். T2Dனா லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் முடியும் கண்டினியூஸா அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து T2D சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த துவரம் பருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த பிஜன்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிஜன்பிக்கு T2D சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, டெவலப் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். யார் டெவலப் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. யார் டெவலப் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, நம்ம ஐசிஏ இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதுக்கு வந்து டெவலப் வந்து பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த வெரைட்டி எடுத்து வந்து டெவலப் பண்ணிருக்கோம்னா, இந்த பிஜன்பில ஆஷா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வெரைட்டி வந்து இருக்கும். அந்த வெரைட்டி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த T2D சீக்வன்ஸை இந்த பிஜன்பில வந்து நாங்க வந்து டெவலப் வந்து பண்ணிருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்னடா இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா, இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, NIPB_CC T2T_4 அப்படின்றது அதோட பேர். சரியா? இதை வந்து அப்லோட் வந்து பண்ணிருப்பாங்க ஒரு இடத்துல, நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். சரியா? அங்க
அங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? அதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்னடா இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆஷா வெரைட்டி இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஆஷா வெரைட்டி தான் வந்து 2011 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து என்னத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்கான ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஜீனோமையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க 2011. இதே ஆஷா வெரைட்டி யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஐசிஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே. அடுத்து வந்து ஒரு 3 அப்பாயின்மெண்ட் இருக்கும். சரியா? ஆல்ரெடி பார்த்ததுதான். என்ன பார்த்திருப்பாங்க கேட்டா வந்து நம்ம வந்து ரீசெண்டா வந்து இந்த வைஸ் அட்மிரல் ஏஎன் பிரமோத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து டெபுட்டி சீஃப் ஆஃப் நேவலா வந்து போட்டிருப்பாங்க. நான் ஒருக்கா திருப்பி சொல்றேன். இந்த ஏஎன் பிரமோத்தை டெபுட்டி சீஃப் ஆஃப் நேவலா வந்து போட்டிருப்பாங்க. சரியா? அது என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா இந்த ஏஎன் பிரமோத் வந்து ஆல்ரெடி வந்து இப்ப வந்து டெபுட்டி சீஃபா வந்து போட்டாங்களா? இந்த டெபுட்டி சீஃபா இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க வந்து இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து டைரக்ட் கவர்னர் டைரக்ட் ஜெனரல் நேவல் ஆபரேஷன் வந்து இருந்திருப்பாங்க. இவர் வந்து இங்க போயிட்டனால அந்த இடம் வந்து காலியா இருக்கா? அந்த இடத்துக்காக இப்ப யார் வந்து போட்டிருக்காங்கன்னா மனிஷ் சத்தா அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த மனிஷ் வந்து என்னென்ன அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அத்தி விஸ்வித் சேவா மெடல் வந்து 2025 விஸ்வித் சேவா மெடல் வந்து 2017 வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே. அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செபில வந்து ஒருத்தவங்க வந்து எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா வந்து போட்டிருப்பாங்க. சரியா? யாரை போட்டிருப்பாங்கன்னா பிரசந்தா மகாபத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. திருப்பி சொல்றேன். செபில ஒருத்தவங்க வந்து எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னா பிரசந்தா மகாபாத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து யாரை வந்து தூக்கிட்டுலாம் வர மாட்டாங்க. இவங்க வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்துக்கிற போறாங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் வந்து பாத்துக்கிற போறாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பினான்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி அண்ட் ரீஃபண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த 2 டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து பாத்துக்கிற போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. வச்சு இப்போ வந்து செபில வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1999 வந்து ஜாயின் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இவங்க வந்து என்ன இருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து செபில வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? அதே மாதிரி வந்து செபியோட ஈஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ்லயும் இவங்க வந்து சர்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்துருங்க. அதாவது கொல்கட்டால செபியோட ஈஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கேயே வந்து இவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஓகே தானே? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 விஷயம். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சோம்நாத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? ஃபுல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிவி சோமநாதன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கேபினெட் செக்ரட்டரி. எந்த கேபினெட்டுக்கு வந்து செக்ரட்டரி? அவங்க வந்து ஒரு கேபினெட் செக்ரட்டரி. அவங்க வந்து எப்ப வந்து கேபினெட் செக்ரட்டரியா வந்து ஆயிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2024 ஆகஸ்ட் 30 வந்து ஆயிருப்பாங்க. அவரை பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களோட டென்யூர் வந்து 2 வருஷம்ப்பா அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட டென்யூர் வந்து இந்த 2026 முடிய போகுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா? அதாவது அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து இவங்களோட டென்யூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். எத்தனை வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா 2026 முடிய போறத 1 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆள் இருப்பாரு. அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிந்த் மோகன் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க என்னவா இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹோம் செக்ரட்டரியா வந்து இருந்திருப்பாங்க. சரியா? அவங்க வந்து எப்ப ஹோம் செக்ரட்டரியா வந்து ஆயிருப்பாங்கன்னா அதே 2024 தான் ஆயிருப்பாங்க. அவங்களோட டென்யூரும் 2 வருஷம் தான். 2026 முடியுது. இப்ப அவங்களையும் 1 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சோ? வழங்குச்சோ? ஓகேடா. வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு. என்ன ரூல்ஸ்னா ஒரு ஆளு வந்து அதிகபட்சம் ஒரு ஆபீசர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட அதிகபட்ச வயசு வந்து எவ்வளவுன்னா 60 வயசு தான். சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தோட பேர் பார்த்துக்கோங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல் 1958 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ல ஒரு சப் ரூல் ஒண்ணு இருக்கும். ரூல் 16(1)A அப்படின்னு ஒரு சப் ரூல் இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். 56D. சரியா? அந்த 2 ரூல் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஏஜ் வந்து என்னன்னா ஆபீசருக்கான அதிகபட்ச
அதிகபட்ச ஏஜ் வந்து 60 வயசு தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகணும். இந்த ரூல்ஸ் என்ன சொல்லணும்னா, ஒரு சில சமயத்துல மட்டும் நல்லான்னு வச்சுக்கோங்க. ஒரு அத்தியாவசிய சமயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமயத்துல மட்டும் இந்த மாதிரி வந்து 60 வயசையும் தாண்டி வந்து சில பேரை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. எந்த ரூல்ஸ் கீழே வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூல்ஸ் இது கீழே தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா வழங்குச்சா? அந்த மாதிரி தான் வந்து இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றது. ஓகே தானே? ஓகே. அடுத்து வந்து ஒரு 2 ஸ்கீமு. இத வளவளன்னு இருக்கும். நான் சொல்றத மட்டும் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கும். அது என்னடா கிசான் கிரெடிட் கார்டுனா, இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1998ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து நபார்ட்ல வந்து ஒரு கமிட்டி ஒண்ணு இருக்கும். அந்த கமிட்டியோட பேர் பாத்துக்கோங்க. நபார்டா மறந்து போச்சு. ஆக்சுவலா வந்து ஒரு கமிட்டி ஒண்ணு இருக்கும். சரியா? ஆர்வி குப்தா அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். சரியா? அந்த கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கிசான் கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அதுபடி வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1998ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? யாரு வந்து யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நம்ம ஃபார்மர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த விஷயம். ஓகேடா? கிரெடிட் கார்டு எல்லாம் சொல்லிட்டேன். இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, நார்மலா நீங்க எப்படி கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த இதுவும் வந்து வேலை செய்யும். லைக் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி வந்து ஃபார்மர்ஸ் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். எவ்வளவு வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம்னா 2 லட்சம் முடிய வந்து கொலேட்ரல் ஃப்ரீ வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? வேற என்ன இதுல படிச்சிருப்போம். சரியா? இந்த மாதிரி வந்து லோன் வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி வந்து அவர் வந்து விதை வந்து வாங்குறது, உரம் வந்து வாங்குறது, அதே மாதிரி வந்து அங்க லேபர்ஸ் வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சம்பளம் தருது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிக்கலாம். லோனை வந்து எப்போ வந்து ரீபே வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அறுவடை முடிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அறுவடை முடிஞ்ச பிறகு ரீபே வந்து பண்ணா வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ல வந்து எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. லைக் வந்து இப்ப 1000 ரூபாய் வந்து வாங்குறேன்னா அதுக்கு வந்து நீ வந்து வட்டி கட்டணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து வட்டி வந்து எவ்வளவு வந்து கட்டணும்னு கேட்டீங்கன்னா 7% வந்து கட்டணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப் டு 3 lakhs முடியும். 7% வந்து கட்டணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 7%ல நீ ப்ராப்பரா வந்து கரெக்டா வந்து ரீபே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீ ப்ராப்பரா ரீபே வந்து பண்ணேன்னா வந்து உனக்கு வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க. சரியா? அதாவது இன்ட்ரெஸ்ட் சம்மர்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளவு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 3% வந்து கொடுப்பாங்க. இது கரெக்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா 7% கட்டவங்க 3% வந்து போயிடுச்சுன்னா வெறும் 4% வந்து நீ வந்து வட்டி வந்து பே பண்ணா போதும். இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் கீழ. சரியா? ஆனா வந்து ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. என்ன கண்டிஷன்னா, நீ வாங்குற கோடி இருக்கு பாத்தீங்களா, அதாவது லோன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 3 லட்சத்துக்குள்ள வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் சம்மர்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன படிச்சிருப்போம்? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. இன்னும் நியூஸ் கூட வரல. சரியா? வேற என்ன படிச்சோம்? ஓகே, அவங்க போட்டதையும் பாத்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. சரியா? இப்ப என்ன சொல்ல வரான்னா, அந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இருக்கு பாத்தீங்கன்னா, அத ஹிஸ்டரியை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிசான் கிரெடிட் கார்டை நாங்க வந்து 1998ல வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து 2004 வந்து இதை வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குறிப்பிட்ட ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் தான் இருந்திருக்கும். சரியா? 2004 என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அலைடு ஃபார்மர்ஸ், நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் லைக் வந்து மீன் வளர்க்குற ஃபார்மர்ஸ், இந்த விவசாயத்தை தவிர இன்னும் கொஞ்சம் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2004 எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் சம்மேஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து 3% இன்ட்ரெஸ்ட் சம்மேஷன் கொண்டு கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயத்த வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2006 2007 காலகட்டத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து திருப்பி வந்து ஒரு வாட்டி வந்து மாடிஃபை வந்து பண்ணிருப்பாங்க. மாடிஃபை பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டோட மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சம்மேஷன் ஸ்கீம். சரியா? இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு வரி தான் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து ஃபார்மர்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டுல வந்து ஃபார்மர்ஸ் வந்து லோன் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். லைக் வந்து கவர்மெண்ட் வந்து 100 ரூபாய் தருது, லோன் வழியா வந்து ஒரு 100 ரூபாய் தருதுன்னா, அந்த 100 ரூபாய் வச்சு ஃபார்மர்ஸ் வந்து விதை வாங்குறது, உரம் வந்து வாங்குறது, இந்த மாதிரி வந்து வாங்கி ஒரு பிளான்ட்டை வந்து நட்டு வைக்கிறான்னு வச்சுக்காங்களேன். அந்த நட்டு வைக்கிறதுல எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்கன்னா 230 ரூபாய் ப்ரொடியூஸ் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? கவர்மெண்ட் வந்து 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா 230 ரூபாய் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் 2.30 வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? வேற ஏதோ இதுல இருக்கு? ஓகேவா? இந்த விஷயத்த வந்து யார் சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த, நல்லா வச்சுக்கோங்க, இந்த அசஸ்மெண்ட் இது யார் சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது யார் வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
இதையும் தாண்டி சில பல ஸ்டாட்டிக்லாம் வந்து இருக்கும். என்னென்ன ஸ்டாட்டிக் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2021-22 காலகட்டத்துல வெறும் 7.15 கோடி தான் இருந்திருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 7.28 கோடி வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த கார்டு கீழ வந்து லோன் வந்து வாங்குறது 2021-22ல வெறும் 8.15 லட்சம் கோடி தான் இருக்கும். இப்போ வந்து 10.08 லட்சம் கோடி வந்து இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. உம் அதே மாதிரி வந்து இந்த லிமிட் இருக்கும் பாத்தீங்களா, 2 லட்சம் முடியும் வந்து நீ கொலெக்டர் ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம் சொன்னீங்கன்னா, அது வந்து 2025க்கு முன்னாடி வந்து 1.6 லட்சமா தான் இருந்திருக்கும். 2025 ஜனவரி மாசம் தான் வந்து இது 2 லட்ச ரூபா வந்து மாத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த ஸ்கீம் வந்துங்க. இந்த ஸ்கீம் வந்து நிறைய வாட்டி வந்து பாத்துரும் சரியா. பிரதான் மந்திரி சூரிய மஃப் பிஜிலி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும். இந்த ஸ்கீம் இப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க பிப்ரவரி மாசம் 2024 வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா கொண்டு வரப்பே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க 2027 மார்ச் முடிய வந்து இந்த ஸ்கீம் வந்து வச்சிருப்போம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எவ்வளவு ஒதுக்கி இருப்பானா 75,021 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கணும் சரியா. அதாவது 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு மாசத்துக்கு 300 யூனிட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம் சரியா. வேற என்ன படிச்சிருப்போம் சரியா. அதாவது 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு இந்த ரூப்டாப் சோலார் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்கோம். ஓகேவா. வேற என்ன இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழ வந்து இன்சென்டிவ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதாவது சப்சிடி மாதிரி வந்து கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா நீ வந்து சோலார் பேனல் வந்து வைக்கிற பாத்தீங்களா, நீ வைக்கிற சோலார் பேனல் அதோட கிலோவாட் இருக்கும் சரியா. அந்த கிலோவாட் வந்து 1 கிலோவாட் இருந்துச்சுன்னா 30,000 சப்சிடியும், 2 கிலோவாட் இருந்துச்சுன்னா 60,000 சப்சிடியும், 3 கிலோவாட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா உனக்கு வந்து 30, 60, 78,000 சப்சிடி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சி யாருன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் அண்ட் ரினோவல் எனர்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்க வந்து 2027 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து இந்த ரூப்டாப் சோலார் வந்து வைப்போம்னு சொன்னீங்கன்னா இப்போதைக்கு நாங்க வந்து எவ்வளவு வந்து வச்சிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வந்து வச்சிருக்காங்கன்னு பாத்துக்காங்க. 50 லட்சம் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து நாங்க வந்து வச்சிட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? சப்சிடி கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னா அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எவ்வளவு கோடி வந்து சப்சிடியா வந்து கொடுத்துருக்காங்கன்னா 28,024 கோடி வந்து சப்சிடியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. உம் இந்த இதனால வந்து ஜீரோ எலக்ட்ரிசிட்டி சொன்னேன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தருவாங்கன்னு சொன்னேன்னா அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து பயனடைவாங்கன்னா 19 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பயனடைகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இதுல ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து உன்னோட வீட்டுல வந்து சோலார் வந்து போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ற. லைக் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 900 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ற. நீ கன்சியூம் பண்றது வந்து ஒரு 700 யூனிட் தான் கன்சியூம் பண்ற. மிச்சம் இருக்க 200 யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீ வந்து இபிக்கு வந்து வித்துட்டு நீ வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது சரியா. இபில வந்து வித்துட்டு உனக்கு வந்து காசு வந்து தருவ மாதிரி சரியா சொல்லுவாங்க. தர மாதிரி எனக்கு தெரியல சரியா. இந்த 200 யூனிட்க்கு வந்து காசு வந்து தருவாங்க. ஓகேவா. அந்த மாதிரி வந்து எத்தனை பேருக்கு வந்து காசு வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் 421 கோடி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம்னா 12 லட்சம் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வாங்கிச்சு தானே, புரிஞ்சுச்சு தானே?